கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உங்களுக்காக சில வினாடிகள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு அந்த ஸ்டாக்கை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம். டார்கெட் ஹிட் ஆனாலும் சரி, உங்களுக்கு அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எஸ்எல் ஹிட் ஆனாலும் சரி, அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்ம கொடுத்த அந்த பிரேக் அவுட்லேருந்து ஒரு 2-3 டேஸோ நம்ம டார்கெட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு அகைன் மறுபடியும் அது கீழே டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா அது என்ன ரீசனுக்காக வருது, ரீடெஸ்ட் எடுக்க போதா இல்லை ஃபாலோ ஆக போதா, இப்படி மொத்த டீட்டெயில்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பேங்க் நிஃப்டி, அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த சேனலை உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஏன்னா உங்களுக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே விழுந்துருச்சு. அதனால் இந்த சேனலை நம்ம ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிக்கிடுவோம். இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 203 பாயிண்ட்ஸ் ஃப்ரைடே கீழே விழுந்திருக்கு. நிஃப்டிக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நியர்பையில் தான் இருக்குது. அந்த 24,473 அப்படின்றது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 344 பாயிண்ட்ஸ் ஃப்ரைடே கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் எதுவும் ஆக்ட் ஆகலாம் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 55,162 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு மைனர் டேர்மில் உங்களுக்கு மைனர் சப்போர்ட்னு சொல்லும்போது இதுதான். அதாவது மைனர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 55,162. இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னா 53,615 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் லோ. இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னாச்சு, இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து இந்த ஸ்டாக், அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து தான் இது அப்சைடில் போக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜோன், அதாவது நான் மார்க் பண்ணியிருக்க அந்த 53,615 53,504 நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த லெவலுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்க போனோம்னா நிஃப்டி நெக்ஸ்ட் அதோட சப்போர்ட்டுக்கு நியர்லேயே இருக்குது. அப்படின்றப்போ பேங்க் நிஃப்டி நீ அதோட சப்போர்ட்டுக்கு நியரில் இருக்கிறதுனால உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி என்ன ஆகும், பேங்க் நிஃப்டியும் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 55,162 இதை உடச்சிச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம, அதாவது இதுக்கு முந்தைய வாரம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு டிஃபிகல்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு இது உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 2, 4, 5 உடச்சிருந்தப்போ கொடுத்துருந்தோம். ஏன்னா ஒரு 5, 2, 4 ஆமாம். உடச்சதுக்கப்புறம் தான் நம்ம கொடுத்துருந்தோம். கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த 12,385 உங்களுக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நம்ம சொல்லியிருந்திருப்போம். கரெக்டாக நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அங்கேருந்தே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணமோ அதை கரெக்டாக எக்ஸாக்டாக நடக்குது. உங்களுக்கு ஃப்ரைடே ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே இந்த 12,385 நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். இந்த மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் ஸ்டாக்கில் நீங்கள் யாராவது நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கட் பண்ணுறது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் 12,660 12,385 இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிரேக் அவுட்டுக்கு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த செலெக்ஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கவனமாக கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் எடுங்க.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்மால் கேப். இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக பாருங்களேன். ஸோ அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படி இது எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைனர் ட்ரெண்டில் என்ன ஆகும், சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மைனர் ட்ரெண்டை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபால் ஜோனாக என்ன ஆகும், ஸோ கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாராவது நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணுறது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு அதாவது இதோட அந்த ப்ரீவியஸ் ஹையையும் அதாவது லோவையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த மைனர் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கட் பண்ணுறது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் சுஸ்லான் எனர்ஜி. இந்த சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அதாவது கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஹையிலேருந்து ஒரு நல்ல டவுன்ஃபால். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 84லேருந்து இந்த ஃபாலை முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது ஒரு சைட்வேஸ், அந்த சைட்வேஸை முடிச்சுட்டு ஒரு ரேலி கொடுத்துச்சு. அங்கேருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்ஃபால் தான் ஆயிருக்கு. ஸோ டவுன்ஃபால் ஆகிட்டு அகைன் மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃப்ரைடே 2 கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எல் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அகைன் மறுபடியும் இந்த 60க்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்எல் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லை நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்கை வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 73ல இருக்குது. ஸோ எஸ்எல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த 59க்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹெஸ்டர் பயோசைன்ஸ். இந்த ஹெஸ்டர் பயோசைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். ஸோ இந்த ஸ்டாக்கு உங்களுக்கு நல்ல வால்யூமோட உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இது ஒரு 10% வந்து உங்களுக்கு அப்சைட்டில் போயிருக்கு. நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களோட கேபிட்டலை 2ஆக பிரிச்சுக்கோங்க, இல்லை 3ஆக கூட பிரிச்சுக்கோங்க. ஒரு 20,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஒரு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்கிற 8,000 நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு 4,000. ஸோ ஒரு வேளை அதுக்கப்புறம் மறுபடியும் சைட்வேஸோ இல்லை மறுபடியும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் தேவைன்னா எடுக்கலாம், இல்லைனா கூட விட்டுறலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட்டில் இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3,250-300 இருக்கும். நம்ம அது வரைக்கும் இந்த ஸ்டாக்ல எல்லாம் ட்ராவல் பண்ண வாய்ப்பு இப்போ இல்லை. இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2,667 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 560. ஸோ இந்த 560லேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ நல்லா டவுன்ஃபால். இந்த டவுன்ஃபாலை முடிச்சுட்டு என்ன ஆகுது, சைட்வேஸ். இந்த சைட்வேஸ்லேருந்து இப்போது கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரைடேவை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெக்கவர் தெரியுது. இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண உடனே என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த கேண்டில் வந்து நல்ல ரெக்கவர். ஸோ ரெக்கவர் ஆனதுக்கப்புறமும் இந்த ஃப்ரைடே ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு இப்போ பேரிஷில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டார்கெட் வந்து மினிமம் ஒரு 3-5% 5%க்குள்ளே எடுத்துக்கிட்டு வர்றது ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆல்ரெடி இங்கே வந்திருக்கு. அதனால் நம்ம ஒரு 3-4% ஸோ இந்த சேனலை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டை வந்து உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், பார்க்குறதுக்கான ஈஸியாக உங்களுக்கு
டார்கெட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் KIOCL. இந்த KIOCL பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டாக்கும் சரி, இப்போது லாஸ்ட்டாக நம்ம சுவிட்சர்லாண்டை தவிர மற்ற ஸ்டாக் எல்லாமே வால்யூம் வந்து ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸாக கம்பேர் பண்ணும்போது இதோட வால்யூம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு மேலே வால்யூம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 500 டைம்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்குகளை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் வந்து உங்களுக்கு டவுன் சைடில் போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு மேலே போகணும், ஒரு ப்ராஃபிட்டை நம்ம எடுக்கணும்னா அதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வால்யூமும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி நல்லா இன்க்ரீஸ் ஆகிருந்து உங்களுக்கு பிரேக் அவுட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அந்த ஸ்டாக்கில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நான் வால்யூம் இருக்க ஸ்டாக்காக உங்களுக்கு செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை பாருங்களேன். இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு 550 580ன்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம்ஸ் என்னாச்சு ஹிட் பண்ணியிருக்கு. இப்போது இது 4th அட்டெம்ப்ட். ஸோ இந்த அட்டெம்ப்டில் இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகலாம், ஸோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது 4th அட்டெம்ப்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4th உடைச்சிடும். ஒருவேளை 4th அட்டெம்ப்டில் உடைக்கல அப்படின்னா 5th அட்டெம்ப்டில் கண்டிப்பாக உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த டைம் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழேயே வச்சிடலாம். அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து நான் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த 432 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் இதை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் டார்கெட், ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது போதும். இப்போ மார்க்கெட் இருக்க கரெக்ஷனுக்கு இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணும்போதே நம்ம வெளியில் வந்துடுறது கரெக்டான டிசிஷனாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நெல்காஸ்ட். இந்த நெல்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதோட ஆல் டைம் நியரில் இருக்குது. இந்த ஸ்டாக் நல்ல வால்யூமோட என்ன இருக்குன்னா உங்களுக்கு பிரேக் அவுட், அதாவது நல்ல மொமெண்டமோட இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 178 அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் இதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து வீக்லி சார்ட் நான் வச்சுருக்கேன். இதை நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ டெய்லியில் நான் வைக்கும்போது இந்த சார்ட் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியல, அதனால தான் நான் உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாக்கு அதோட ஆல் டைம் ஹையை அதாவது டச் பண்ணிச்சு இந்த சேனலை, ஆனாலும் ஒரு லாங் ரிஜெக்ஷன் கேண்டிலாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ட்ரி எடுக்க முடியாது. என்ன தான் வால்யூமோட இந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம் இருந்தாலும் அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி இந்த சேனலுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இண்டேஜன் லிமிடெட். ஸோ அதாவது இதை நீங்கள் வந்து INDGN அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து வியூ ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சேனல் பாஸ் ஆகுது. இந்த சேனலை இது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உடைக்கலை. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுது. ஸோ கரெக்டாக பாருங்கள், இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைனை, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து தான் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு பவுன்ஸ் பேக்காக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்குறது இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணோடனே ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா அந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம கரண்ட்டாக என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரே நாளே கூட என்ன ஆகலாம், நம்ம நாளைக்கு எப்படி அதாவது ஃப்ரைடே மண்டே வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஒரு கேப் அப்பில் இருந்துச்சுன்னா நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ எடுத்தோன்னா
அன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் கூட வரலாம். ஏன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த ட்ரெண்ட் லைனை ஆல் டைம் ஹைலேருந்து வர ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி எஸ்எல் அதாவது என்ட்ரி நீங்கள் அப்படி எடுக்கிறீங்கன்னா எஸ்எல் வந்து எங்கே வைக்கலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் 677 நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல். இந்த சுப்ரீம் பெட்ரோகெமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் அதோட ஆல் டைம் ஹை நியரில் தான் இருக்குது. இந்த ஆல் டைம் ஹைலேருந்து அதாவது ஆல் டைம் ஹை வந்து இது தான். ஆனால் ஆல் டைம் ஹையை போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் வந்துட்டு இதோட ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் இந்த 783 சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்போ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் இந்த சேனல் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 7% வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக நாம் என்ன பண்ணலாம், இந்த அதாவது இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நம்ம சப்போர்ட் எடுத்திருக்க இந்த சேனல் இந்த 783க்கு கீழேயே நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்லை வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி 5%க்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோம். அப்படின்றப்போ இந்த சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நௌக்ரி. இந்த நௌக்ரியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் இந்த ஜோனுக்கு இந்த இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ ஆனால் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த சேனலில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஒரு லாங் ரிஜெக்ஷனோட அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் ஹேமர் கேண்டில் ஸ்பின்னிங் டாப் இருந்தாலும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேமர் கேண்டிலோ இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலோ பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்படி ஒரு வேளை இல்லை டவுன் சைடில் வந்துச்சுன்னா நம்ம அந்த ஸ்டாக்குவில் இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கக்கூடாது, நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் உங்களுக்கு மண்டே கூட எடுக்கலாம், இல்லை எடுக்காமையும் போகலாம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வேளை மண்டே வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதுன்னு வைங்களேன், அப்படி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரன் ஆகும், ஒரு பவுன்ஸ் பேக் நமக்கு கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் இன்னொரு விஷயமும் இருக்குது, இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அதுதான் டார்கெட்டாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு 2 டைம்ஸ் என்ன ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு நிமிஷம் பாருங்கள், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து என்னாச்சு, ஒரு நிமிஷம் இந்த கன்சால்டேஷன் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, ஜிக்ஸாக்காக இங்கேருந்து போகுது, போயிட்டு அகைன் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபால் ஆகுது. அகைன் மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா, இது ஆல் டைம் ஹைலேருந்து வர ட்ரெண்ட் லைன், இது இங்கே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அகைன் மறுபடியும் இங்கே வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் எங்கே போகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங், இங்கேருந்து செல்லிங் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு, இங்கே வந்திருக்கு. அகைன் இங்கேருந்து மறுபடியும் மேலே புல் பேக் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகலாம், ஸோ இங்கே ஒரு 3%லேருந்து ஒரு 4 or 5%க்குள்ளே தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் இங்கேருந்து கிடைக்கலாம். இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் மேபி. அதனால் இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா இங்கே ப்ராஃபிட்டை கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வைக்கலாம்னா உங்களுக்கு அந்த இந்த சேனலுக்கு கீழே நம்ம வச்சுக்கலாம். இந்த சேனலில் ரெஸ்பெக்ட் பண்ணி அது புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏசியன் எனர்ஜி. இந்த ஏசியன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சாலிடேட் ஜோனில் இருக்குது. இந்த ஸ்டாக்கும் நௌக்ரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். ஸோ இந்த நௌக்ரியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏசியன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனலை ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன இருக்குது, ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுகலாம், இல்லை இதை உடச்சிச்சு அப்படின்னா மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். எதை உடைக்கணும்னா இந்த சேனலை உடைக்கணும், அதே சமயம் கிட்டத்தட்ட இதையும் உடைக்கணும். இது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறது உங்களுக்கு கரெக்டான டிசிஷனாக இருக்கும்.
ஸோ இதை அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து வர இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக இருக்கணும். அப்படி எடுக்கும்போது நீங்கள் எஸ்எல் வந்து எங்கே வைக்கணும்? இந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற அந்த பாஸ் ஆகுற அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து டவுன் சைடில் வருது, மேலே போகவே இல்லை, ஏன்னா பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, மார்க்கெட்டும் உங்களுக்கு பேரிஷில் இருக்குது, அப்படின்றப்போ கீழே வரலாம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து அகெயின் மறுபடியும் இங்கே வரலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஹேமர் கேண்டில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அகெயின் மறுபடியும் இந்த சேனலோ இல்லை ஆல் டைம்லேருந்து பாஸ் ஆகிற இந்த சேனலோ உங்களுக்கு ரெண்டில் எது முன்னாடி இருக்கோ இதுதான் முன்னாடி இருக்குது. ஆல் டைம் ஹைலேருந்து வர இந்த சேனல் தான் உங்களுக்கு ஃப்ரண்டில் இருக்கிறதுனால இந்த சேனல் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டார்கெட்டாக இது இருக்கும். இங்கேருந்து போனால் மட்டுமே. ஓகே, இந்த வீடியோவில் பல நல்ல ஸ்டாக்குகளை நம்ம பார்த்துருக்கோம், பயனுள்ள தகவல்களையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.